Hello friends, welcome to Ronnie Taylor's product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட சென்டர் பகுதியில இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைன் மார்க் பண்றது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா போடுங்க. நம்ம கொடி போடணும் அப்படிங்கறதனால லைன் வந்து தெரியாத அளவுக்கு இந்த லைட்டா இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் பகுதியில் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதில் கொஞ்சம் இது ரெண்டுக்கும் இடையில வர்றது மாதிரிக்கு அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வளைவா போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து ரெண்டாவது லைனில் இந்த மாதிரி வெளிப்பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வளைவாக வர மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல் லைனுமே அந்த மாதிரி தான் போடணும். உள்பக்கம் வந்து அதுக்கப்புறம் வெளிப்பக்கம், அப்புறம் இதில் வளைவு போடுறது இந்த பக்கம் வெளிப்பக்கம் வர்றது மாதிரிக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைன்லையுமே வளைவு போட்டுக்கலாம். கொடி வர்றது மாதிரிக்கு ஒரு கொடியில் ஃப்ளவர் வர மாதிரிக்கு. இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் மாற்றி வர்றது மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சுகர் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்திருக்கேன். திரும்ப ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. இந்த ஹோலில் நீடில் கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். இதுலேயும் போடணும், இந்த ஒரு பக்கம் இங்கே ஒரு பக்கம். இப்போ நம்ம கட் பீட் வந்து 2 லைன் போட்டுட்டு அப்போ நெக்கோட ஸ்லீவோட சென்டர் பகுதியில் நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு 8 பீடு வர்றது மாதிரிக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 சென்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். கட் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். சீக்வென்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே இறக்கிடலாம். இதே மாதிரி இந்த சைட்லையும் போட்டுக்கலாம். இங்கே கட் பீட் போட்டாலே அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து த்ரெட் போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டோட நீடியில் வந்து சிக்காகாமல் இருக்கும். இந்த மாதிரி குத்தி வச்சுட்டிங்கன்னா இங்கே போட்ட மாதிரியே திரும்ப நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே போட்டுட்டு இங்கே போட்ட மாதிரியே நம்ம இதுலேயும் போட்டிருக்கோம். இப்போ இதை ஒட்டிலுமே அந்த வளைவு மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கொடியில் வந்து கட் பீட் போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் கட் பீட் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போடுங்க. இந்த இடத்துல இந்த வளைவு பூரம் இப்படி வளைவு வந்து அப்புறம் இதில் கொடி மாதிரி வர மாதிரி. இப்போ நம்ம வந்து 2 வளைவுலையும் போட்டோம். இதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு வளைவு போட்டோம் இல்லையா, இதையும் நம்ம வந்து கொடி மாதிரி போட்டோம். கட் பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து கட் பீடும் ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். ரெண்டு கட் பீடு, ஒரு ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு. அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து வர்றது மாதிரிக்கு ஒரு ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று. நம்ம இங்கே போட்டிருக்கிற மாதிரி இதுலேயும் போடணும். அதுக்கப்புறம் இங்கே நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பீடு ஆன்டிக் பீட் போட வேண்டாம். இதில் வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரெஞ்ச் நாட், அது மாதிரி போடணும். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து கட் பீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரி கட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம் சீக்வன்ஸ் வச்சு. இதே மாதிரி இங்கேயும்
ஃபுல் லைனுமே இந்த மாதிரி தான் வரும். நம்ம கட் பீடு வந்து பிரான்ச் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் த்ரெட் ஒர்க் போட்டுற வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அவுட்லைன் எல்லாம் போட்டோம். சென்டர் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த லைன்லாம் வந்து இந்த மாதிரி வளைவாக போட்டிருக்கோம். வளைவு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கொடியும் இந்த மாதிரி லீஃபும் போட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த சைடில் நம்ம வந்து லீஃப் போட்டோம்னா அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த சைடு வராத மாதிரிக்கு இங்கே லீஃப் வந்துச்சுன்னா இங்கே வந்து பீடு மட்டும் போடணும். அதே மாதிரி ஃபுல்லும் போடுறப்ப நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியும். சென்டர் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி லைன் போட்டு ரெண்டு பக்கமும் வளைய போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போடாமல் வளைவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் கொடியும் லீஃபும் போட்டுற வேண்டியதான். நம்ம வந்து ஃபுல்லும் போட்டுட்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்லீவுக்கு வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா ரிச் லுக்லாம் இருக்குது. நெக் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவுக்கு போட்டது மாதிரிக்கு பார்டர் லைன் போட்டிருக்கோம். நெக்குக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 ஆன்டிக் பீட், சுகர் பீட், அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம கட் பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதுக்குள்ளே ஒரு வளைவு வர்றது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த வளைவில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம கட் பீட் எப்படி போட்டோம், ஒன்று ஒன்றா போட்டோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் வர்ற மாதிரிக்கு நீங்கள் மொத்தமாக எடுத்து கம் போட்டு போடனா கூட போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லுமே இந்த வளைய ஃபுல்லுமே போடணும். இந்த மாதிரி வளைவாக பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பீட் போட்டு சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் போட்டாலே அதே மாதிரி. பீடு வந்து 5 பீடு வர்ற மாதிரி போடணும் ஒவ்வொருலையும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம த்ரெட்டும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். நெக்குக்கு போட்டாலே அதே மெத்தடு தான். ஸ்லீவுக்கு போட்டோம் இல்லையா, அதே மெத்தடு தான் நெக்குக்கு இந்த மாதிரி வரும்.
த்ரெட்டை கட் பண்ணாமல் அப்புறம் இங்கே கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பீடு வந்து நம்ம ஸ்லீவ் போட்டாலே அதே மெத்தடில் இதுலேயும் போட்டு 4 பீடும் ஒரு ஆன்டிக் பீடு ஒன்று ஒரு சுகர் பீடு ஒன்று போட்டுக்கலாம். அது மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான எலகண்ட் லுக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், சிம்பிளான ஒர்க்கு, ஆனால் வந்து நல்ல ரிச் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.